வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மாக்கோளம் கவிகளிலே இன்றைய சிந்தனைக்கு 16வது கவி விதி மதி என்ற தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும். அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும். அதாவது இயற்கை சட்டம், தி லா ஆஃப் நேச்சர் என்று சொல்கின்றோம். இது எப்பொழுது எந்த இடத்திலே தோன்றியது, இயற்கையில் தோன்றியது என்பது அவருடைய கருத்து. இயற்கை சட்டம் என்ற வார்த்தையின் பொருள் இயற்கையிலே பிறந்த சட்டம் என்பதை புரிந்து கொள்கின்றோம். ஆனா அந்த இயற்கை எப்படி தோன்றியது, எந்த இடத்திலே இந்த விதி சட்டம் என்பது தோன்றியது என்பதை புரிந்து கொள்கின்ற போதுதான் இந்த கருத்து நமக்கு தெளிவாகும். பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் உண்டு. வினை, வினை தலைமை, வினை பயன் இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் சேவிக்கிறது என்று ஒரு அருமையான ஸ்லோகம் உண்டு. வினை செயல், வினை தலைமை, இந்த செயலுக்கு இந்த விளைவு என்று நிச்சயிக்கின்ற தலைமை, நாம் பெறுகின்ற பலாபலன்கள், இவை மூன்றும் இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் சேவிக்கிறது. இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் என்ன என்றால், அப்போ இறைவன் வேறு இயற்கை வேறாகிறதா என்பதுதானே. இப்ப இறைவன் என்பது என்ன, இயற்கை என்பது என்ன? சாமி சொல்லுவாங்க, இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, அதாவது பிரபஞ்சம், யூனிவர்ஸ். இது எப்படி இயங்குகிறது என்றால் இயல்போக்கத்தால். அப்ப அந்த இயல்போக்கம் எங்கே பிறந்தது என்று பார்க்கணும். அந்த சிந்தனையின் ஆழம்தான் இறைநிலையே எல்லாமாக மாற்றம் பெற்றதனால் அந்த மாற்றம் அடைந்த வரலாற்றிலே ஏற்பட்டவைதான் இந்த இயல்போக்க விதியும் இயற்கை விதியும். அது எப்படின்னு பார்க்கணும். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. அதுக்கு எல்லை என்பதை நம்ம காண முடியாது. அப்படி எல்லையற்ற பெருவெளியாக இருக்கிறது. அது ஏன் நம்முடைய மனதால் கணிக்க முடிவதில்லை என்றால், மனம் என்பதே 4 பரிமாணங்களுக்கு உட்பட்ட கணிதத்திற்கு உட்பட்டது. தி பேசிக் கோர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவார்கள், டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ். இந்த கணிதத்திற்கு உட்பட்டது மனசு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதுமே காலம், தூரம், பருமன், வேகம் என்ற அலகுகளுக்கு உட்பட்டவை. அதனால் நம்முடைய மன கணிப்புக்கு அனைத்தும் எல்லை உடையதாகத்தான் உணர முடியுமே தவிர, எல்லையற்ற பரம்பொருளை ஏற்றுக்கொள்ளவோ உணரவோ அவ்வளவு எளிதில் சாத்தியமில்லை. உண்மை என்ன என்றால், இந்த பிரபஞ்சம் எல்லைகளுக்கு உட்பட்டது. பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சுத்த வெளியாகிய தெய்வமோ எந்த எல்லை கோடுகளுக்கும் உட்பட்டது அல்ல. அதற்குள் அடங்கியிருக்கின்ற ஆற்றல்கள் எழுச்சி பெறுகின்ற போது இந்த கிவரிங் என்று சொல்லக்கூடிய நுண்ணிய அதிர்வுகள், அதுவும் தஞ்சிருக்கம் என்ற அழுத்தமும் இணைந்த போதுதான்
அது நொறுங்கி துகளாகிறது, இறை துகளாகிறது. இறைநிலையிலிருந்து இறைத்துகள் தோன்றுகின்ற போது அந்த துகளில் உள்ள வேகம் சுழற்சியாக வெளிப்படுகிறது. அது சுழற்சின்னு சொல்வதை விட வேகம் வெளிப்படுது. அந்த எழுந்த வேகத்தை எந்த வகையில் வெளிப்படுத்த முடிந்தது என்றால், இப்ப மனதால் பாவனை பண்ணி பாருங்க. சுற்றிலும் சுத்தவெளி அழித்துக் கொண்டிருக்கிறது. மையத்துல ஒரு துகள் மாட்டியிருக்கு. இந்த துகள் வேகம் எழுந்தால் எங்க போக முடியும்? சுத்தவெளி ஊடுருவி போக முடியாது. அதனால் அந்த சுத்தவெளிக்குள் ஒரு துகளே பின்னப்பட்டதனால அந்த பின்னப்பட்டவுடன் அதன் அடக்கம் பெற்றிருக்கின்ற ஆற்றல் சுழல்கிறது. ஆனால் சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியில் அந்த மாற்றம் இல்லை. அது எப்பவும் போல தஞ்சிருக்கமாக அழைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த தன்மையினால்தான் எழுந்த வேகம் நேர் வழியாக போக முடியாது, சூழ்ந்தழுத்துகின்ற சுத்தவெளியோடு அனுசரித்து சுழல ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துலதான் இயல்பொக்க விதி பிறக்கிறது. வேகம் பிறந்த போது நேராக தான் போகும். ஆனா போக முடியாத போது வேகம் என்ன ஆகுது? எப்படி செயல்பட முடியுமோ அப்படி தன் வேகத்தை செயல்படுத்துகிறது. அப்ப வேகத்தை தடுக்க முடியாது, விரும்பியார் போக முடியாது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியாது. ஏன்னா இறை துகளே அதற்குள் எழுச்சி பெற்ற வேகத்துக்கு ஏற்ப நேரா போக முடியலையே. அப்புறம் அதிலிருந்து எங்கேயோ தொலைதூர வரலாற்றுக்கு பிறகு தோன்றிய மனிதன் இவன் நினைச்சபடி வாழ முடியுமா? ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குமா? அப்ப மனித வாழ்க்கையின் அந்த அடிப்படை சாரமே இறைத்துகளிலேயே தோன்றிவிட்டது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு பேர்தான் இயல்போக்கம். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல், இருக்கின்ற இடத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை தக அமைத்துக் கொள்ளுகின்ற சிறப்பு இது அறிவின் வெளிப்பாடு. அதனால் பின்னப்பட்ட இறை துகள் தன்னைத்தானே சுழல ஆரம்பித்தது. அந்த துகளுக்குள் அறிவே எழுச்சி பெற்று துகளாக மாறுவதனால அந்த இயக்கத்திற்குள் அறிவு இயக்க ஒழுங்காக வெளிப்படுகிறது. அறிவே தேவன் சொல்றோம் இல்லையா? ஆற்றல் தேவன் சொல்லலையே. அப்ப அறிவே எழுச்சி பெற்ற போது ஆற்றல் வெளிப்படுகிறது. அதனால் அந்த ஆற்றல் அறிவின் வெளிப்பாடாக இருப்பதனால்தான் அந்த அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் ஆற்றல் செயல்பட முடியும். அறிவு என்பது தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங், எவ்ரி மோஷன், அட் ஆல் டைம்ஸ் இஸ் கான்சியஸ்னஸ். எல்லா காலங்களிலும், தோற்றங்களிலும், இயக்கங்களிலும் ஒரு இயக்க சீர்மையாக செயல்படுவது அறிவு. அதனால் இறைத்துகள் தோன்றிய போது இயல்போக்கம் தோன்றியது. அதை அடுத்து அந்த இயல்போக்கத்தால் சுழல்கின்ற போது அந்த சுத்தவெளிக்குள்ளேயே இயங்குது பாருங்க. அப்போ கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் சொல்லக்கூடிய மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல், பிரதிபலித்தல் என்ற 5 வகை கோட்பாடுகள், அதாவது தி லா ஆஃப் வேவ் டெக்னாலஜி, அந்த அந்த அலையியக்க தத்துவமே இயல்போக்கம் வெளிப்பட்ட பிறகு தோன்றிய 2வது வெளிப்பாடு. அதனால பஞ்சபோதங்கள், பஞ்ச இந்திரியங்கள் எல்லாமே 5ல் அடங்கும். இது அங்கேயே தோன்றியது. எனவே இறை நிலை, இறை துகளாகிய போது அறிவு வேகமாக எழுச்சி பெற்றது. சூழ்ந்தழுத்துகின்ற சுத்தவெளிக்கு தகுந்தாற்போல் தன்னை தக அமைத்துக் கொள்ளுகின்ற அந்த அறிவின் சிறப்பே இயல்போக்கம். அந்த இயல்போக்கத்தால் இயங்குகின்ற போது அலை இயக்க தத்துவம் தோன்றியது. 5 தன்மைகளோடு அலை இயக்க தத்துவம் தோன்றியது. இப்ப அதே சுத்தவெளி சூழ்ந்தழுத்தத்தினால இந்த
இறைத்துகள்கள் குவிகின்ற போது அது விண்ணாக எலக்ட்ரான் மாறுகிறது. அதனால் அந்த இறைத்துகளின் இயல்பு என்னவோ அதே இயல்பு எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய மின் அணுவிலையும் வெளிப்பட்டது. பிறகு அது கரைந்து புரோட்டான் நியூட்ரான்லாம் ஆகித்தானே மற்ற எல்லா பௌதிகங்களும் வருகின்றன. எனவே அலையியக்க தத்துவத்திற்கு பிறகு இயற்கை விதி ஏற்படுகிறது. இயற்கை விதி என்பது என்ன என்றால், நியூட்டன் சொன்னாரு, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. எல்லா இயக்கங்களிலும் மனிதன் உட்பட எல்லா செயல்களிலும் செயலுக்கு தக்க விளைவு என்ற விதி அமைகிறது அல்லவா? இந்த விதி தோன்றிய இடம் இந்த பிரபஞ்சம். அப்ப பிரபஞ்சத்திற்கு மூலக்கூறு இறைத்துகள், இறைத்துகளுக்கு மூலம் சுத்தவெளி. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் தான் இயற்கை சட்டம் வெளிப்படுகிறது. அந்த இயற்கை சட்டத்துக்கு தான் தர்மம் என்றும் தெய்வ நீதி என்றும் தத்துவங்கள் பேசுகின்றன. அதைத்தான் கீதை சொல்கிறது, வினை, வினை தலைமை, வினை பயன் இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேமிக்கிறது. சோ இயற்கை என்ற தமிழ் சொல்லுக்கு யூனிவர்ஸ் என்று ஆங்கிலத்திலையும் பிரபஞ்சம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. சரி, இப்ப இதுல இந்த இயற்கை விதி மதி என்பது இங்க எங்க வருது? மதி என்றால் அறிவு என்று பொருள் தானே. அப்போ இந்த மதி எதை சார்ந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ளணும். உதாரணமா சொன்னாக்க, விதியை மதியால் வெல்லலாம் என்ற கருத்து பரவலாக பேசப்படும். அப்படி வென்றவர்கள் எத்தனை பேர்? உதாரணமா ஒரு முறை என் நண்பர் ஒரு புக்கு கொடுத்தார், நீங்களும் லீடர் ஆகலாம் அப்படின்ற தலைப்பு. அதை போய் புரட்டி பார்த்தேன். இதுவரைக்கும் உலகத்திலே வெற்றி பெற்ற பல தலைவருடைய வாழ்க்கை குறிப்புகள் எழுதியிருந்தார். மொழி நடை மிக சிறப்பாக இருந்தது. அப்படியே புரட்டி பார்த்து திரும்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னேன், ஐயா மொழி நடை ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் ஆசிரியர். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, இவர் தலைப்பு என்ன செய்ய கொடுத்துருக்கிறாரு, நீங்களும் லீடர் ஆகலாம். ஆனா எழுதினவர் வெறும் எழுத்தாளர் மட்டும்தான், அவர் லீடர் இல்லை. ரெண்டாவது, இவர் குறிப்பிட்டிருக்கின்ற எந்த லீடரும் இப்படி ஒரு புத்தகத்தை படித்து லீடரான அல்ல. ஒரு புத்தகத்தை படித்து எவனும் பணக்காரனாக முடியாது, லீடராக முடியாது. அப்போ அவரவர்களுக்கு என்று ஒரு பூர்வ கர்ம பலன் இருக்கணும். இவன் லீடர் ஆகணும், இவன் எழுத்தாளர் ஆகணும், இவன் விஞ்ஞானி ஆகணும், இவர் அரசியல்வாதி ஆகணும், இவர் பெரிய சயின்டிஸ்ட், தொழில்துறை வல்லுநர் ஆகணும். அந்த விதிக்கு ஏற்பத்தான் மாற முடியுமே தவிர ஒரு புத்தகத்தை படித்து யாரும் மாறிட முடியாது. அப்படி மாறிதாக எந்த சாட்சியும் சரித்திரமும் கிடையாது. அது மாதிரி விதியை மதியால் வென்றவன் எவனும் கிடையாது உலகத்துல இது வரைக்கும். தப்பான புரிதல் எப்படின்னா, உதாரணம் சொல்லுவாங்க, தண்ணி எப்பவும் கீழே தான் போகும், அது மேல போக வைக்கிறதுல அது மதி. இரும்பு தகட தண்ணியில போட்டீங்கன்னா முழுகி போயிடும், அது விதி. அதை மடிச்சு கப்பல் ஓட்டணுமில்ல, அது மதி என்று விளக்கம் சொல்லுவாங்க. இது ஒரு அரைகுறைத்தனம், அதாவது பக்குவமடைந்த அறிவு அல்ல, அரைகுறை அறிவு. எப்படின்னா, ஒரு இரும்பு தகடை தண்ணீரில் போட்டால் மூழ்கி போகும் என்பது விதிதானே. அதே போல அந்த இரும்பு தகடை மடித்து போட்டால் மிதக்கும் என்பது விதியே தான். ரெண்டும் விதிதான். தண்ணி கீழ் நோக்கி போகும் என்பது விதி. அதுக்குரிய ஒரு கருவியை கண்டுபிடித்து அதை இயக்கினால் அந்த குழாய் எங்கே போகுதோ அதனோடு பயணிப்பது அதனுடைய விதி. அது மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். இல்ல, குழாய் நீங்க எங்க வைக்கிறீங்க அப்படிதான் போகுது. எனவே இது மேல் நோக்கி போகும் என்று சொல்றதே முதல் அடிப்படை தப்பா போகுது பாருங்க. அப்போ மதி என்பது என்ன என்றால், விதியின் அனைத்து கோட்பாடுகளையும் புரிந்து கொண்டு
எது தனக்கு ஆதாரமாகியதோ, லாபமாகிறதோ, நன்மை தருகிறதோ, அந்த வகையில் உள்ள விதியை மட்டும் பயன் கொள்ளுவது மதி. தகடு அப்படியே போட்டா வீணாத்தான் போகும். அந்த விதியை மதிப்பதனால தகடு வீணாத்தான் போகும். எந்த விதியை நாம் பயன் கொள்ள வேண்டும்? அதை மடித்து போட்டால் மிதக்கும் என்ற விதியை பயன் கொண்டால் அதை கப்பலாக்கி பயணத்திற்கு பயன்படுத்தலாம். இப்படி விதியின் பல கூறுகளை புரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு, சமுதாயத்திற்கு தகுந்தவாறு பயன் கொள்ளுகின்ற அறிவின் திறம் மதி. சரி, இதை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். எப்படி லா ஆஃப் கிராவிட்டிய நியூட்டன் கண்டுபிடிச்சாரோ அதே போல பல தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஞ்ஞானி சிந்தனையாலும் கண்டுபிடித்ததுதான். இப்ப எல்லாரும் கண்டுபிடிச்சுதான் பயன்படுத்த முடியுமானா சாத்தியமே இல்லை. அப்ப இயற்கை நீதி என்ன என்றால், ஒரு மனிதனிடத்திலே அறிவு ஒன்றை வெளிப்படுத்தி விட்டது என்றால் அவன் சும்மா இருக்க முடியாது. தான் அறிந்ததை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற வேகம் வந்துவிடும். இது தவிர்க்க முடியாத இயற்கை அமைப்பு. அப்ப உலகுக்கு சொல்லுகின்ற போது தான் பெற்ற அனுபவத்தை தெரியாதவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வெளிப்படுத்துகின்றோம் இல்லையா? அந்த முறைக்கு பெயர் கல்வி என்பது. கடந்த கால சரித்திரத்தை நிகழ்கால சந்ததிக்கு பரிமாற்றம் செய்கின்ற ஊடகம் கல்வி. இப்போ கல்வியே அறிவாகுமா? நிறைய பேரு படிச்சவங்க எல்லாம் பெரிய அறிவாளி அப்படின்றாங்க. படிச்சவங்களும் அறிவாளியா இருந்தா பிரபஞ்சத்தை புரிஞ்சிருக்கணும் இல்ல? அதாவது ஒரு துறையில படிக்கிறோம். இளநிலை பட்டம், முதுகலை பட்டம், டாக்டர் பட்டம் இப்படி படிக்கிறோம். இளகலை இந்த துறை மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அதே போல முதுகலைக்கும் துறைகள் உண்டு. அடுத்த பட்டம் கொடுக்குறாங்க பாருங்க, டாக்டரேட் இன் பிலாசபி. அதுக்கு பிராக்கெட்ல மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு போட்டு கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்ப என்ன அறிவு? இளங்கலை அறிவு. ஒரு குறிப்பிட்ட பாடம் அல்ல, இளங்கலை அறிவு, முதுகலை அறிவு. அதன் பிறகு டாக்டரேட் இன் பிலாசபி, தத்துவ அறிவு வேணும். அப்ப கல்வியின் முழுமை எங்க என்றால் தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மதி நுட்பமே அதன் சிறப்பு. அதனால் இந்த இயற்கை விதிகளை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்துகின்ற மதி, அந்த அனுபவங்களை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கின்ற கல்வி, இவை இரண்டும் எதை நோக்கி பயணிக்கின்றன என்றால் அறிவை அறிந்த தெளிவே ஞானம். அப்ப அந்த ஞானத்தை கொண்டு பார்க்கின்ற போதுதான் என்ன சொல்றாங்க, அணிவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும், அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும். அப்ப அறிவாய் அனுபவிக்கும் ஆற்றல், ஏன்னா ஆற்றலும் சுத்தவெளிக்குள் இருக்கின்ற தன்மைதான். அந்த ஆற்றல் அறிவு எழுச்சி பெற்றதனால் அது வெளிப்பட்டது. அப்ப ஆற்றலுக்கு மூலம் அறிவை தவிர அறிவுக்கு மூலம் ஆற்றல் அல்ல. எனவே அறிவுதான் விதியாக வெளிப்படுகிறது. அந்த விதி 2 வகையில விளைவை தருகிறது. அதை விதியின் விளைவு என்றும் வினையின் விளைவு என்றும் சொல்லுகின்றோம். இப்ப நம்ம உடம்புக்குள்ள 120க்கு 80 ரத்த அழுத்தம் இருக்குது, 98.4 டிகிரி F உடல் சூடு இருக்கிறது. இது அப்படியே உயிரின தன்மாற்ற சரித்திரத்துல அமைந்த அமைப்பு. இது விதியின் அமைப்பு. எண்ணம், சொல், செயல் என்ற முப்பரிமாணங்களிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அந்த செயல்களுக்கு தக்க வகையிலே நம்முடைய உடல் மாறுபடுகிறது. நல்ல எண்ணம் உடலுக்கு இனிமையாக இருக்கிறது. ஒரு தீய எண்ணம் உடலை எரிக்கிறது. அது தகுந்தாற் போல காற்றோட்டம் மாறுகிறது, ரத்தோட்டம் மாறுகிறது, வெப்பம் மாறுகிறது, உடல் ஆரோக்கியம் மாறுகிறது.
அப்ப இது வினையின் விளைவு. ஒரு ஜீவன் செய்கின்ற செயலுக்கு வரக்கூடிய விளைவு வினையின் விளைவு. பௌதிக நீதிகளின்படி அமைந்தது விதியின் விளைவு. விதியின் விளைவு மாற்ற முடியாதது. என்னைக்காவது உடல் சூட மாத்தி வச்சுக்க முடியுமா? இந்த அறியாமை தான் சுகர் 100க்கு மேல போயிடுச்சுன்னா நீ சுகர் பேஷண்ட் அப்படின்றாங்க. 700 கோடி மக்கள், 700 கோடி வகையான உடல்கள், இல்ல பொதுவா 100ன்னு எப்படி வைக்க முடியும்? 98.4 டிகிரி F தான் நார்மல் அப்படின்னா என்னுடைய டெம்பரேச்சர் எப்போ 97 தான். எனக்கு எப்பவுமே 97 தான். என்னுடைய பிபி அடிச்சு பார்த்தா 110க்கு 70 தான் இருக்கும். நான் நோயாளியா? இது ஒரு பொதுவான கான்செப்ட் வச்சுக்கலாமே தவிர, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து எல்லாருக்கும் 100க்கு மேல போச்சுன்னா நீயும் சுகர் பேஷண்ட் சொன்னா அது அறிவுக்கு ஏற்படுவதல்ல. அது உண்மையிலேயே சரியா வருவதும் இல்லை என்பது அனுபவத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஆனா எல்லா மக்களுக்கும் ஒரே ஸ்கேல் வைக்க முடியாது. ஒவ்வொரு உடம்பும் யூனிக் பர்சனாலிட்டி, தனித்துவம் வாய்ந்தது. அதனாலதான் சொல்லுவாங்க, அவங்க உடம்புக்கு முதல் டாக்டர் அவங்க தான். அதுக்கப்புறம் தான் வெளியில் இருக்கிற டாக்டர். அப்ப நம்முடைய உடல் கூரை புரிந்து கொண்டால் வினைகள் முறைப்படும். வினை முறையானால் விளைவு சரியா இருக்கும். அப்ப விதியின் விளைவு மாற்ற முடியாதது, வினையின் விளைவு மாற்றத்துக்கு உட்பட்டது. அப்போ நம்முடைய வினைகளை முறைப்படுத்திக் கொள்ளலாம். விதியை புரிந்து கொண்டு மதித்து வாழ வேண்டும். விதியை புரிந்து கொண்டு மதித்து வாழ வேண்டும். அதுக்கு பேர் தான் பயபக்தி என்று பேர். அந்த விதியை மாற்ற முடியாது. அந்த விதிக்கு ஒத்துத்தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டும். மனமும் அது இஷ்டத்துக்கு போகும். அந்த மனசை பக்குவப்படுத்தி இந்த விதியோடு இணைந்து வாழ்வதற்கு பழக்கப்படுத்துவதற்கு பெயர் தான் பக்தி, பண்பாடு. தர்மசாஸ்திரம் எல்லாமே இதைத்தான் சொல்லுகின்றன. எனவே இதை புரிந்து கொண்டு அறிவை பயன்படுத்தி செயலை முறைப்படுத்திக் கொண்டு வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. அதுக்காகத்தான் இந்த விதி மதி என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆகுதுன்னா, சில பேரு முயற்சி எடுக்காம எல்லாம் விதி விதின்னு உட்காந்துருப்பான். அது அழகா சொல்லுவாங்களே, விதி எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணர்கள்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும் என்றார் பட்டுக்கோட்டை. அதே போல கண்ணாசோ தர்க்கவாதம் சொல்லுவார், விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை, உடல் உண்டு உள்ளம் உண்டு, முன்னேறு மேலே மேலே. வள்ளுவரும் சொல்லுவார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதனால் வருகின்ற தோல்விகளுக்கெல்லாம் விதியே காரணம்னு சொல்லி வீழ்ந்து கிடந்தால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, வாழ்க்கை நடத்த முடியாது. என்ன செய்யணும்? விதி சார்பா இருந்தால் நமக்கு ஒரு போனஸ் கிடைக்கும். அப்போ முயற்சிக்கு தகுந்த விளைவு என்பது விதி தானே, செயலுக்கு தக்க விளைவு என்பது விதி தானே. அப்போ என்னுடைய தலையெழுத்து எப்படி இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி விட்டு என் உடலை கொண்டு அறிவை கொண்டு செயல்பட்டால் இந்த செயலுக்கு தக்க விளைவை கொடுக்க வேண்டும் என்பது விதி தானே. போனஸ் வராம போகலாம், கூலி எல்லாம் போக முடியுமா? அப்படி விதி மதியை பற்றிய ஒரு தெளிந்த அறிவு மக்களிடத்துல வந்து விட்டால் தேவையற்ற பல மூடத்தனங்கள் எல்லாம் அழிந்து போகும். அதுக்காகத்தான் ஞானிகள் நமக்கு பல கோணங்களிலே வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்களை கொடுக்கிறார்கள். சிந்தித்து பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன்.